Hello, and welcome to Offside கூட்டம் for yet another video. நம்ம யூசிஎல்க்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பண்றோம். அஃப்கோர்ஸ் எல்சே கூட நம்ம இந்த வீக்கெண்ட் விளையாண்டு 3-1 அப்படின்னு வந்து நம்ம எல் கிளாசிக்கோக்கு அப்புறம் நம்ம 3 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கோம் இந்த கேம்ல. நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. நிறைய என்ன சொல்றது, நீங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லையா, அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த கேம் பத்தி டிஸ்கஸ் பண்ண. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் பிக்சர் அகேன்ஸ்ட் கிளப் ப்ரூஷ், அதையும் வந்து நம்ம இந்த வீடியோல ப்ரிவியூ பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு ஸ்ரீராம். வெல்கம் ஸ்ரீராம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீக்கெண்டோட மேட்ச் வச்சு ஆரம்பிச்சிடலாம். எல்சே கூட 3-1. நீங்க சொன்ன ப்ரிடிக்ஷன், நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் ரெண்டும் வந்து டெக்னிக்கலி கரெக்டா வந்திருக்கு. நீங்க வந்து நம்ம கிளீன் ஷீட் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் நான் நம்ம 3 கோல் அடிப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ டெக்னிக்கலி ரெண்டு ரெண்டு விஷயங்களும் வந்து கரெக்டா வந்திருக்கு. ஓவராலா நீங்க இந்த எல்சே பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்க கருத்துக்கள் என்ன இந்த இந்த வீக்? எல்சியோட ஆக்சுவலா நம்ம நம்ம ப்ரிடிக்ஷன் பத்தி பேசும்போது கரெக்டா நான் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து நம்ம டீம் தெரிஞ்சு போச்சு. நம்ம கிளீன் ஷீட் எல்லாம் இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ அதுலயே அது சொன்ன மாதிரி அதே மாதிரி 3 கோல் நீ அடிப்பான்னு சொன்னதும் கரெக்டா இது வந்திருந்தது. ஸோ மேட்சுக்கு போற முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம், இந்த மேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்லிப் அப்புக்கெல்லாம் சான்ஸே இல்லை. என்னதான் வந்து எல்சி வந்து நல்ல பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ஃபார்ம்ல வராங்க அப்படின்னா கூட நம்ம ஸ்லிப் ஆனோம்னா நம்ம காலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம போனோம். ஏன்னா வந்து வி cannot afford to lose any more points after losing El Clasico. அந்த மாதிரி இருக்கும்போது அவனுங்க வேற பாயிண்ட் ஆயிட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க, வெலன்சியா வச்சு பிறந்துட்டானுங்க ரியல் மேட்ரிட். ஸோ நான் அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மேட்ச் நான் பார்க்கல. அந்த ரிசல்ட்ஸ் பார்த்த உடனே நினைச்சேன் 8 பாயிண்ட் கேப் போயிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும் பார்சலோனாக்கு மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி. நமக்கு 8 பாயிண்ட் லீடோட மெட்ரிட் இருக்கிறத பார்த்துட்டு, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்சுக்குள்ள போகும்போது ஒரு நல்ல ஸ்டார்ட் மேட்சுக்கு வந்து. ஸ்டார்ட்ல வந்து என்னதான் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மாதிரி டாமினேட் பண்ற மாதிரி இருந்தா கூட எல்சி வந்து நம்ம ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். லமின் யமால் வந்து நல்ல கோல், ஒரு ஒரு மச் நீடட் கோல் ஃபார் ஹிம் ஆஃப்டர் ஆல் த கிரிட்டிசிசம். அண்ட் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வின் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா விளையாண்ட விதம் புதுச்சுதா அப்படின்னு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்ததா அப்படின்னு கேட்டா இன்னும் அந்த 50-50 தான் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஐ திங்க் ஆமா, நீ அது பர்ஃபெக்டா சொல்றீங்க. தட் நம்ம வந்து ஆப்வியஸ்லி 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு இந்த கேம்ல இருந்து. ஸோ நான் ரொம்ப வந்து நிட்பிக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். பட் ஐ ஸ்டில் ஃபீல் நம்ம வந்து இன்னும் அந்த 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 டீமோட பீக் இன்னும் ஆகல. வி ஆர் ஸ்டில் ஃபார் அவே ஃப்ரம் ஆர் பெஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு வந்து கண்டிப்பா எனக்கும் ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து, யூஸ்வலா நம்ம ஹான்சி ஃபிளிக் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு தட் நம்ம கோல் இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப்ல நம்ம அட்லீஸ்ட் இந்த எல்சே கேம்ல வந்து நம்ம கொஞ்சம் டிராப் ஆஃப் ஆயிட்டோம் செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நல்ல இன்டென்சிட்டியோட ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் இன்டென்சிட்டி டிராப் ஆஃப் ஆனோடனே நான் நினைச்சேன் சரி ஃபிளிக் சொல்லுவாரு போல அப்படின்னு. பட் சர்ப்ரைசிங்லி அவர் நம்ம பேக் லைன் டிராப் ஆனது பத்தியோ இது பத்தியோ பெருசா சொல்லல. ஸோ மேபி ஒரு டாக்டிக்கல் ட்வீக்கா கூட இருக்கலாம். தட் ஓகே நம்ம 3-1 லீட் பண்றோம், ஸோ கொஞ்சம் லீடு டிஃபெண்ட் பண்ணி ஆடுவோங்கிற மைண்ட் செட்டோட பாயன் கோல். போயிருக்கலாம். எஸ், இப்போ நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது 2 மேட்ச் போயிட்டு இருக்கு மக்களே. இது லிவர்பூல் மட்ரிட் மேட்சும் போயிட்டு இருக்கு, பயான் பிஎஸ்சி மேட்சும் போயிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு இந்த வீடியோ மக்களே முடிச்சுட்டு இந்த அப்படியே பையன் போய் ரெண்டு டீமும் மேட்ச். தோக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேக்குறான். லிவர்பூலும் தோக்கணும், ரியல் மேட்ரிடும் தோக்கணுமா? பட் கம்மிங் பேக் டு த கேம், ஐ திங்க் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா நான் பார்த்தேன். தட் மேபி மேபி டாக்டிக்கலா கொஞ்சம் பீக் பண்ண ஆரம்பிக்கிறோமா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அப்படிங்கிறது ஏன்னா ஒரு. டாக்டிக்கல் அப்படிங்கிற பேசும்போது நம்ம வந்து லைன் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் பெட்ரி வந்து இன்ஜூர்டு அப்படின்னு. ஸோ யார் வந்து ரீப்ளேஸ்மெண்டா வரப்போறா அப்படிங்கிறது வந்து ஒரு நோ பிரெய்னர் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து கசாடோ தான் வந்து அந்த ரோலை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 டாஸ்க் இருந்தது. அது அதை ஒரு டீசென்ட் எனஃப் அவன் ஃபில் பண்ணான்னு நினைக்கிறேன். கசாடோ வந்து இவர் என்ன டாக்டிக்கல் ஸ்விட்ச் நான் பார்த்தேன் அப்படின்னா, இப்போ வந்து கசாடோ நமக்கு ஆடுறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி இந்த மிட்ஃபீல்டு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த அந்த
என்னதான் வந்து பிராங்கியும் பெட்ரியும் ஈச் அதர் காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க ஆன் த பால் தான் நம்ம ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு டீமா இருக்குமே தவிர ஆஃப் த பால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். பெட்ரியும் பிராங்கியும் ஆடும்போது தட் இஸ் இன்னெவிட்டபிள் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட குவாலிட்டிஸ் அதுதான். ஸோ இந்த இந்த இது தெரிஞ்சுதான் நம்ம எந்த மேட்சுக்குமே போவோமே. நமக்கு வந்து ஆன் த பால் அத்தாரிட்டி வேணும்னா நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறதா நம்ம டீமோட இது. அப்படி இருக்கும்போது கசாடோ வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பிளேயர். அவன் வந்து ஆஃப் த பால் வந்து ஹி கிவ்ஸ் மோர் செக்யூரிட்டி. ஆன் த பால் செக்யூரிட்டி தருவான், பட் கம்பேரிட்டிவ்லி ஹி கிவ்ஸ் மச் மோர் செக்யூரிட்டி ஆஃப் த பால். அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஒரு ஸ்பேஸை நல்லா கவர் பண்ணலாம். நல்ல ஒரு ஒரு பிராங்கிக்கு வந்து முன்னாடி போய் அட்டாக் பண்றதுக்கு அந்த தேர்ட் மேன் ரன் கொடுக்கறதுக்கு வந்து நல்ல கவர் பண்ணிடலாம். கசாடோ வந்து நிறைய இடத்துல பிராங்கி வந்து நல்ல ஒரு மிட்ஃபீல்ட ப்ரோக்ரஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் மாதிரி இந்த மேட்ச் ஆடினான். அதுக்கு வந்து பெர்மினும் நல்லா ஹெல்ப் பண்ணான். பெர்மினும் வந்து கொஞ்சம் டிராப் பேக் பண்ணி எப்பெல்லாம் பிராங்கி முன்னாடி பாக்ஸ் டு பாக்ஸ் அட்டாக் பண்றானோ அப்போ பெர்மினும் கொஞ்சம் பேக் வந்துடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இனிஷியல் ஸ்டார்ட்ல வந்து நான் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணாத மாதிரி இருந்தது. இனிஷியல் ஒரு 5-7 மினிட்ஸ்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேட்டிக்கா தான் இருந்தது. நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு எரர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்த 2 கோலுமே எரர்ஸ் வந்த எல்சே தான். அந்த எரரை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கோலா இருந்தாலும் சரி, லமீன் யமால் ஒரு சரியான ஒரு பால்டேவோட கிராஸ்ல இருந்து கட் பண்ணி ஒரு கோல் அடிச்சான். மச் நீடட் கோலுங்க. அவன் வந்து வாட் எவர் ஹி ஹஸ் கான் த்ரூ அந்த எல் கிளாசிக்கோட கயாஸ்னால எல்லாம் வேற இதுல வேற த வேர்ல்ட் ஐன் ரெடி ஃபார் பிரேக்கப் எமால் தான். த வேர்ல்ட் ஐன் ரெடி ஃபார் சிங்கிள் எமால் தானுங்க. ஆமா. அது வேற ஒரு இது பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த தம்பிக்கு. என்னடா இவ்வளவு சீக்கிரம் வேடா இப்பதானடா கமிட் எடுத்துல அதுக்குள்ள பிரேக்கப்பா அந்த மாதிரிதான் இருந்தது. சரி ஏதோ ஒண்ணு நமக்கு நல்லது நடந்தா சரிதான். அது இந்த ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ரீல் ஒண்ணு வரும்ல, ஒரு அந்த பிளாக் கை இப்படி பாப்பானே அந்த போலீஸ, ஒரு ஒரு டிடெக்டிவ் என்ன ஒரு மாதிரி டவுட்டா இருக்கிற மாதிரி பாப்பான்ல, அது போட்டுட்டு நிக்கி அந்த அந்த ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டா அந்த ரியல் மேட்சுக்கு முன்னாடி அந்த ஒரு இந்த மந்த் ஸ்டார்டிங்ல 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. லமீன் யமால் ஃபார்ம் அவுட், எல் கிளாசிக்கோ லாஸ், இது மாதிரி நல்ல ஒரு ஒரு கிரிட்டிசிசம். எல் கிளாசிக்கோ முடிஞ்ச உடனே பிரேக்கப். இது என்னடா அது ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு போட்டு அதோட போட்டு கலாச்சிட்டு அந்த இருந்தாங்க. இன்னொரு மீம் போட்டிருந்தானுங்க வந்து பெரஸ் பெரஸ் வந்து போன் வச்சுட்டு தேங்க்யூ நிக்கி யுவர் ஜாப் இஸ் டன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிற மாதிரி. இந்த ஐ நோ ஹி இன்டர்நேஷனல் இஸ் பிஹைண்ட் இட் பட் ஐ cannot prove it அதுதான். ஸோ அந்த மாதிரி பட் ஜோக்ஸ் சைடு நல்ல ஒரு ஒரு பர்சனலா அது நமக்கு தெரியாது அவன் பர்சனல் லைஃப், அதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல. பட் இதுதான் நியூஸ் வெளியே வந்தது. பட் whatever said and done, நமக்கு பிச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். அவன் ஒரு ஒரு கிஸ் கொடுத்தான் பேஜுக்கு. ஸோ அதுலயே தெரிஞ்சுது அவன் வந்து இந்த கோல் வந்து அவனுக்கு எவ்வளவு மச் நீடட் ஒரு கோல் அப்படின்னு. பால்டேக்கும் ஒரு மச் நீடட் ஒரு ஒரு அசிஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா அவனும் வந்து வாஸ் நாட் கோயிங் அண்டர் த கிரேட் ரன் ஆஃப் ஒன். ஆக்சுவலி நம்ம 2 ஃபுல் பேக்குமே குண்டே இன்னும் ஃபார்ம் அவுட்டா தான் இருக்கான். அது என்னன்னே தெரியல. நமக்கு வந்து என்ன பிரச்சனையா நான் பாக்குறேன்னா, லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் மோஸ்டா அந்த ஃப்ரண்ட் லைன் நம்ம ஒன்றும் ஒன்றும் ஆடல. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட குரூஷியல் பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம் அவுட்டா இருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூபார்சியா இருக்கட்டும், கூண்டேவா இருக்கட்டும், அந்த ஹோல் டிஃபென்சிவ் லைனே வந்து பால்டேவா இருக்கட்டும். பால்டே வந்து கொஞ்சம் இன்ஜூரியில் மிஸ் பண்ணான், 3 வீக்ஸ் மிஸ் பண்ணான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு தப்பான நேரத்தில் வந்து ஃபார்ம் அவுட் ஆகுறதுனால வந்து அது மொத்த டீம் அட்மாஸ்பியரையுமே வந்து பாதிப்படைய வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு வந்து நம்ம ஒரு 50% வரைக்கும் ஆடல. நம்ம லாஸ்ட் சீசன் எப்படி ஆடணுமோ அதுக்கு வந்து நம்ம 50% கூட ஆடல. அப்படி இருக்கும் போதே வி ஆர் செகண்ட் இன் த டேபிள், ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் மெட்ரிட். இவ்வளவு இன்ஜுரி கேசஸ் இருக்கும் போதே வி ஆர் டூயிங் குட். பட் அதுக்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம், நமக்கு வந்து இன்னும் இது வந்து பத்தாது, இது சரியா இல்லை அப்படின்னு. இது எதுக்கு அப்புறம்னா நம்ம ஒரு இண்டிகோ மார்டினஸ் அப்படின்னு ஒரு 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 குரூஷியலான பிளேயர் போனதுக்கு அப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை நமக்கு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து கிரிட்டிக்கலா இருக்கிறது வந்து நம்ம டீம் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம், எந்த லெவலில் நம்ம ஸ்டாண்ட் வச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அதே சமயம் வந்து இந்த கிரிட்டிசிசமும் வந்து அதிகமாகுது. ஒரு ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு 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 தப்பான விஷயம் போனா கூட ஏன் பண்ண முடியல அப்படின்னு வந்து ப்ரெஷரும் வந்து அதே டயத்துல நல்ல விஷயமும் இருக்கு, அதே டயத்துல கெட்ட விஷயமும் இருக்கு. ஐ திங்க் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க லைக் ப்ரீவியஸ் ஃபியூ வீடியோஸா தட் லாஸ்ட் சீசன் நம்ம அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து லாஸ்ட் சீசனை வந்து ஸ்டாண்டர்டா வச்சுட்டு வி கான்ட் எக்ஸ்பெக்ட் த உண்மை, டீம் டு அது உண்மை நானும் நினைக்கிறேன். ஆமா, பெர்ஃபார்ம் அட் த சேம் லெவல். பிளஸ் ஒரு குரூஷியலான பிளேயர் லூஸ் பண்ணியிருக்கோம், அவனை ரீப்ளேஸ் பண்ணல.
அப்புறம் கான்ஸ்டன்ட்லி நம்மளுக்கு சம் ஒன் ஆர் தி அதர் இஸ் கெட்டிங் இன்ஜர்ட் கண்டினியூஸ்லி. ஸோ அந்த எல்லா கன்சிடரிங் எவ்ரி திங், ஐ திங்க் நான் நம்ம கமெண்ட்ஸ்ல நம்ம மக்கள் சொல்றதுக்கு வந்து நான் அக்ரி பண்ணுவேன். தட் நம்ம வந்து ம் லாஸ்ட் சீசனை ஸ்டாண்டர்டா வச்சுக்கிட்டு வி டெஃபினெட்லி கான்ட் எக்ஸ்பெக்ட் த டீம் டு பர்ஃபார்ம் அட் த சேம் லெவல். அதனாலதான் வந்து நான் எல்சே கேம்க்கு அப்புறமே வந்து ரொம்ப ஓவர் கிரிட்டிக்கலாலாம் பேசல. தட் சரி நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம 3 பாயிண்ட்ஸ் அடிக்கிறோமா இல்லையா, சரி 3 கோல் ஆமா அடிச்சோம், ஆமா. எல்சேவை கண்டெயின் பண்ணோம், 3 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிட்டோம். ஸோ வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இதுல ஆப்வியஸ்லி இன்னொரு டீமுக்கு பாயிண்ட் என்னன்னா, தெரியும். நம்ம நீ சொல்லி முடியா சொல்றேன். ஆப்வியஸ்லி டீமுக்கு தெரியும் தட் வாட் அவங்க என்ன கரெக்டா பண்றாங்க, அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்க இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி நம்ம இந்த கேம்ல ஆப்வியஸ்லி லெவன்டாஸ்கி கேம் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, அப்புறம் நம்ம டேனி ஆல்மோ ஆல்சோ கம் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. நல்ல நல்ல கேம் ஸ்லோ டேனியல் மோ வந்த ஸ்லோ உடனே நல்ல கேம். ஆமா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து we are கம்மிங் பேக் டு த நம்ம இன்ஜர்ட் பிளேயர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி இன் அ மந்த், இந்த நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு ஒரு குரூஷியல் மந்தா இருக்கும். சீயிங் இப்போ நம்ம இன்ஜுரியில இருந்து வர பிளேயர்ஸ் எப்படி இன்டிகிரேட் ஆகுறாங்க, எல்லாம் எப்படி ஸ்டெப் அப் பண்ணி ஆடுறாங்கங்கிறது குரூஷியலா இருக்கும். பட் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் டாக்கிங் அபவுட் த எல்சே மேட்ச், நம்ம ராஷ்பர்ட் லைக் என்ன சொல்றது, ராஷ்பர்ட் வந்து எப்படின்னா அப்பப்போ சில டைம் பார்க்கும்போது டென்ஷன் ஆகும், டேய் என்னடா பண்ற, என்ன டென்ஷன் ஆகும் அவன் ஆடும்போது. அந்த ஆனா எண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி தானே ப்ராப்ளம் இல்லையா அவனுக்கு? கன்சிஸ்டன்சியே, நான் வந்து மேட்ச் டு மேட்ச் கன்சிஸ்டன்சி பத்தியே நான் பேச மாட்டேன். இன் இந்த மேட்ச் இன் மேட்ச் மேட்ச் இந்த மேட்சே வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து என்ன சொல்றது, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் மாதிரி ட்ரிபிள் பண்ணுவான், கோல் அடிச்சிருவான், அசிஸ்ட் கொடுத்துருவான். பட் அந்த ரிமைனிங் 20 மினிட்ஸா இருக்கட்டும், அவன் பிரஸ் பண்ண வேண்டிய டைமா இருக்கட்டும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து அவன் கொஞ்சம் லேக் பண்றான். ஸோ மேபி அதை அவன் இம்ப்ரூவ் பண்ணா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் கூடோஸ் டு ஹிம், அகைன் சரியான ஃபினிஷ், அது நியர் போஸ்ட், வீக் ஃபுட், இன்சைட் த பாக்ஸ், ஒரு பிரில்லியண்டான ஃபினிஷ். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஷாருக்கும் ஒரு கோல் இந்த மேட்ச்ல. பட் ஃபெர்மீன் லோபஸ் 2 அசிஸ்ட் இந்த கேம்ல திருப்பியும். இன்ஜுரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஃபெர்மீன் லோபஸ் வந்து பேக் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட். அவன் வந்து ஒலிம்பியாக்கோஸ் ஹேட்ரிக், அப்புறம் வந்து நம்ம எல் கிளாசிக்கோல ஒரு கோல், அண்ட் இப்போ வந்து நம்ம எல்சே கேம்லயும் வந்து 2 அசிஸ்ட். ஸோ ஃபெர்மீன் லோபஸ் பீக் ஃபார்ம்ல இருக்கான். ஸோ அதை அவன் இந்த நல்ல ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் யா, அதான் pretty much that is it from the எல்சே கேம். நீங்க ஏதாவது க்ளோசிங் பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? க்ளோசிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்ல, க்ளோசிங் பாயிண்ட்ஸ்னு இல்லை, வேற என்ன டாக்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வந்தேன் நடுவில் அதுக்கு முன்னாடி அப்படின்னா, நம்மளோட நம்ம டீமை பத்தி நம்ம எப்போ ஒரு ஃபுல் ஜட்ஜ்மெண்ட், ஒரு வேர்டிக்ட் இந்த சீசன்ல நம்ம ஒன்றும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம போன சீசன் ஆடின 11 வித்தவுட் இனிகோ மார்டினஸ் எப்போ ஆடுறோமோ அப்பதான் நம்ம வந்து இந்த டீமோட ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி என்ன, என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு, என்னென்ன இது இருக்குன்னு நம்ம தெரிய முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் த்ரீ நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், அந்த ஃப்ரண்ட் த்ரீயே நம்ம ஆடல. அதே மாதிரி வந்து நம்மளோட கோல் கீப்பர் வந்து நம்மளோட செட்டப்புக்கும் நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட், ஜுவான் கார்சியா. அவன் வந்து நமக்கு வந்து ஒரு 1.5-2 months அவுட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டீம் வந்து ஒரு 50% தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட பிக்கெஸ்ட், நான் எப்போதுமே சொல்றது, நம்ம டீம்ல நான் பேர் போடுவேன் அப்படின்னா ரஃபீனியா தான். அந்த பிளேயரே நமக்கு 2 மாசமா ஆடல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஆடி ஒரு 4-5 மேட்ச் ஆனாதான் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆகி ஒரு மேட்ச் ரிதம் வரும். இதெல்லாம் வரதுக்குள்ளேயே ஆஃப் சீசன் முடிஞ்சிடும் போல. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த இப்போ வரைக்கும் நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ டீமாவும் சரி, ஆஸ் அ ஃபேன் பேஸாவும் சரி. ஏன்னா வந்து இதே வந்து ஒரு ஒரு ஆர்சனலுக்கு வந்து போன சீசனுக்கு முன்னாடி போன சீசன் தான் நடந்ததோ, போன சீசன் தான் நடந்தது இல்லை, இந்த ஹேவர்ட்ஸ் இன்ஜுரி ஆனா, சாக்கா இன்ஜுரி ஆனா, முன்னாடி ஃப்ரண்ட்ல எல்லாருமே இன்ஜுரி ஆகி அவங்க வந்து லீக் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ, அப்போ வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னாங்களோ, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்களோ, அது எக்ஸ்பிளனேஷன்ல தான் உண்மை. ஸோ அதே தான் இப்போ நமக்கு கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கப்புள் ஆஃப் சீசன்ஸ் பேக் இது மேன் சிட்டி கூட அப்பதான் ஆனாங்க, லாஸ்ட் சீசனும் லாஸ்ட் முன்னாடி சீசனும். அந்த மாதிரி இன்ஜுரி ஹிட் வந்து எப்போதுமே நடக்கிறது.
நமக்கு நம்ம வி வேர் அன்பார்ச்சுனேட் தான் அப்படிதான் சொல்லணுமே தவிர, ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் இப்பயே முடிஞ்சு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து நம்ம இன்னும் ஹெல்த்தியா இன்னும் ஃபிட்டரா நம்ம ஸ்குவாடும் நம்ம டீமும் போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கணும். வித் தட் செட், குண்டே இன்னும் ஒரு மோசமான கேம் தான். எனக்கு தெரிஞ்சு தலைவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முக்கு வர வரைக்கும் கொஞ்சம் அவனை வெளியே கூட உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். குண்டே பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் தான் லமீன் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ். த வே ஹி டுக் ஆன் பிளேயர்ஸ், அப்பாடா வாப்பா இது நீ இப்படிதான்ப்பா எனக்கு தெரியும் லமீன் யாமால அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஒரு கேம் இருந்தது லமீன்கிட்ட. பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா லெவன்டோஸ்கி வந்து இன்ஜுரி ஆயிட்டு 5 months கிட்ட மிஸ் ஆவான், 4 months கிட்ட மிஸ் ஆவான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வித்தின் 1.5 months வந்து அவன் வந்து 2 monthsக்குள்ள வந்தது வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய பிளஸ். அவன் டீமுக்காக ஆப்வியஸா அவன் எஃபோர்ட் போட்டு தான் வந்திருக்கான். எனக்கு தெரியும் கண்டிப்பா அவன் ஃபிட்டாவே இருக்க மாட்டான். ஒரு 80% 70% தான் ஃபிட்டா இருப்பான். பட் ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு புட் இன் எஃபோர்ட் ஃபார் த டீம் அண்ட் பிளே. ஸோ அதே மாதிரி டேனி ஆல்மோ எப்பா நீ எத்தனை முறைப்பா இன்ஜுரியில போய் உட்காருவ, இனிமேவாவது கொஞ்சம் உடம்ப நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்னு தான் சொல்லணும் தலைவன்ட்ட. இன்னைக்கு நல்லாவே ஆடினான், உள்ள வந்து நல்ல இம்பாக்ட் கொடுத்தான். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ சொல்ல வந்தனே. சரி அப்படியே நம்ம பேசுவோம், ஞாபகம் வந்து அப்படி சொல்றேன். எஸ், ஐ திங்க் அது இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபிக்சர் பத்தி நம்ம பேசுவோம். சாம்பியன்ஸ் லீக் மிட் வீக் ஃபிக்சர் கிளப் ப்ரூஸ் கூட ஆடுறோம். கிளப் ப்ரூஸ் வந்து பெல்ஜியன் டிவிஷன்ல வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க இப்போ. பட் அவங்க சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வீக்ல வந்து மொனாக்கோவை 4-1 அப்படின்னு பீட் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து தே லாஸ்ட் டு பயன் 4-0 தே லாஸ்ட் டு பயன். ஸோ இந்த ஃபிக்சர் வந்து நீங்க எப்படி எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரொட்டேட் அவே தானே போறோம் பிளேயர். ஆமா, ஓகே ஓகே. ஆமாண்டா, ஆக்சுவலா நான் ரிப்போர்ட் கூட பார்த்தேன். என்ன ரிப்போர்ட் பார்த்தேன் அப்படின்னா 2-3 ஆர்டிகல்ல வந்து பார்சலோனா மேனேஜ்மெண்ட்டும் சரி கோச்சிங் ஸ்டாஃபும் சரி தே won't டேக் எனி ரிஸ்க் வித் லமீன் யமால் ஈவன் தோ ஹி இஸ் ஃபிட் டு பிளே. அவனுக்கு இன்னும் அந்த அந்த ஒரு விஷயம், அந்த புவலிகா இது இருக்கு, அந்த பியூபிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஒரு இந்த சீசன்லயே இனிமே ஒரு 80% 85% மேட்சஸ் தான் வந்து அவன் ஃபுல் 90 minutes ஆடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் படித்தேன் நான். எனக்கு ஃபர்ஸ்ட் படிச்ச உடனே அப்பாடா நல்ல விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா வந்து இப்போ ஷார்ட் டேர்முக்கு அவன் வேணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நமக்கு அவன் லாங் டேர்முக்கு வேணும். அவன் வந்து ஒரு அடுத்த அன்சு ஃபாட்டியா மாறிடக்கூடாது. ஏன்னா வந்து த வேர்ல்டு இஸ் அட் இட்ஸ் ஃபீட், அந்த மாதிரியான ஒரு பிளேயரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயரை வந்து நம்ம வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டிய நேரம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால பரவாயில்ல, நான் ஐ டோன்ட் மைண்ட் ஹிம் ரெஸ்டிங். கிளப் ப்ரூகேவோட நான் வந்து அவனை வந்து ரெஸ்ட் பண்ணி ரூனியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து வித் எவ்ரி திங் செட் அண்ட் டன், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு கிளப் ப்ரூகே, தேர் லீக்ஸ் பிலோவர்ஸ் தான். என்னதான் நம்ம அவையே போய் ஆடினாலும் யூ ஷுட் பி கம்ஃபர்டபிளி வின்னிங் தட் மேட்ச். அப்படி இருக்கும்போது நான் ஃபெரான் ஆப்வியஸ்லா லெவன்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் ரிஸ்கே வேண்டாம், இப்போதான் ஃபிட் ஆகிட்டு வரேன், நீ அதே 20-30 minutes ஆனா போதும் இல்லவா. அதே தான் எனக்கு தெரிஞ்ச அந்த எல்சே கேம்ல அப்படியே நான் ஃபார்மேஷன் போவேன். ஒன்லி சேஞ்ச் வந்து லமீனை மட்டும் வெளியே உட்கார வச்சுட்டு நான் வந்து இவன் ஆடுவேன், நம்மால ரூனிய. அதே மாதிரி ரைட் பேக்ல வந்து நான் வந்து கூண்டே உட்கார வச்சுட்டு எரிக் ஆடுவேன். எரிக்க ரைட் பேக்ல போட்டுட்டு கூபார்ஸையும் அரோஹோவும் சிவி. ஐ திங்க் மேபி பால்டே கூட உட்கார வச்சுட்டு ஜெராட் மார்டின் கூட ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 45-50 minutes. இதுதான் வந்து நான் ஒரு லைனப் போறேன். அதான் நீங்க சொன்னபடி ஐ திங்க் ஈவன் பிராங்கி டியோங்க்கு இந்த கேம் ரிஸ்க் கொடுக்கலான்னு கூட எனக்கு தோணுது. பட் நம்ம கிட்ட ஒரு क्वेश्चन, அதுதான் பிரச்சனை இப்போ. ஏன்னா நம்மளுக்கு பெருசா பெஞ்ச் ஆப்ஷன். ஏன்னா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னும் வந்து மார்க் பெர்னால வந்து இன்டெகிரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல பிளிக். ஏன்னா பிளிக் பத்தி நமக்கு தெரியும், இந்த இன்டென்சிட்டி ஃபுட்பாலுக்கு வந்து அவன் வந்து ஏசியில இருந்து வந்த ஒரு பிளேயரை வந்து ஸ்டார்ட் இல்ல ஒரு 10 minutes கூட ஒன்னும் ஒழுங்கா விளையாடல மார்க் பெர்னால் வந்து. ஸோ அதுவும் அவே டு கிளப் ப்ரூகே வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோனா கெட் எனி மினிட்ஸ். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கேவியும் கிடையாது. ஸோ மேபி ஃபெர்மின் நீ வந்து சிஎம்ஓ போட்டு ஆடுவியா, அந்த ரிஸ்க் எடுப்பியா தெரியல. ஏன்னா வந்து வி கேனாட் ரிஸ்க் இட்.
ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ரொம்ப ரொம்ப நேரமான இது. நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நாக் அவுட் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அந்த டாப் 8க்குள்ள ஆமா முடிச்சிடணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ ஐ டோன்ட் திங்க் வில் டேக் எனி ரிஸ்க். ஏன்னா வந்து பிளேயரே இல்லை நமக்கு வந்து. திரும்பி பார்த்தா என்ன இதுக்கு வெட்ட வெளியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம நிலைமை. ஆமா. ஸோ ஐ திங்க் பிளேயிங் 11 நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் ரூனி ஸ்டார்ட் பண்ணுவான். ஐ திங்க் மிட்ஃபீல்டு சேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பர்டி, மேபி டியாங். எரிக்க பார்ட்னரிங் வித் கசாடோ மாதிரி போல ட்ரை பண்ணலாமா? மேபி பிராங்கியை ஐ அப்படி திங்க் மேபி ரெஸ்ட் அது வந்து பண்ணணும் அப்படின்னா. மேபி செகண்ட் ஹாஃப்ல வேணா அது பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸ்டார்டிங்ல இருந்தே அது பண்ணுவோமாங்கிறது டவுட் தான். ஏன்னா வந்து நீங்க சொன்ன ம் மாதிரி என்னதான் வந்து கிளப் ரூஷ் வந்து கொஞ்சம் சின்ன டீம்னு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் என்ன சொல்றது ரிலேட்டிவ்லி ஒரு வீக்கர் குவாலிட்டிஸ். ஆப்போனண்டா இருந்தாலும் ஐ ஸ்டில் திங்க் ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ஆட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எஸ்பெஷலி ஸ்டில் அவே திங்க். இல்ல, ஹோம் கூட இல்ல. ஆமா ஆமா ஆமா. ஸோ ஐ நம்ம திங்க் இந்த வீக்கெண்ட் மிட்ஃபீல்டு யார் தான். ஆடுறோம் லாலிகால? ஐ திங்க் அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்டாவிகோ அவே. செல்டாவிகாவே. ஆமா அதுவும் டஃப்பான மேட்சா இருக்கும். செல்டாவிகோ அவே வந்து ஈஸியா இருக்காது. அந்த இவன் இருக்கான இல்ல அங்க சென்டர் ஃபார்வர்டு, அந்த பூனைக்கண்ண. இவன் போரா இக்லாசியாஸ். ஐயோ பூரா இக்லேசியஸ், ஐயோ எப்பா அவன் வேற நம்ம கூட வந்தாலே ஒரு மாஸ்டர் மூடு போட்டுருவானே. ஆமா ஐயோ அவன் வேற இந்த சீசன் வந்து 4 கோல் ஒரு அசிஸ்ட் லாலிகால. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா வச்சிருக்காங்களே. இந்த ஆஹ் ராஃபாமிர் மட்டுமே 3 கோல் அடிச்சிருக்கலாம் நேத்து எல்சேயோட. ஆமா எல்சேக்கு அது எத்தனை போஸ்ட் அடிச்சான், எத்தனை போஸ்ட் அடிச்சான் அவன். சத்தியமா நான் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஓப்பனா ப்ராப்பர். தானே இருக்கு டிஃபென்ஸ் வந்து. ரெஸ்ட் டிஃபென்ஸ் வந்து ஏன் நமக்கு வந்து இவ்வளோ ஈஸியா நம்மள வந்து பைபாஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. என்ன ஸ்ட்ரக்சரல் ப்ரெஸ்ஸிங் வந்து தப்பா இருக்கிறதுனால இருக்கு. அது வந்து ஒன்னா நம்பர் வந்து ஏன்னா வந்து ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர் வந்து மாறி போச்சு. ஏன்னா ஆமா நம்மளோட ஃபார்வர்ட்ஸ் வந்து போய் சென்டர் பேக் அட்டாக் பண்றானுங்க, ஃபுல் பேக் அட்டாக் பண்ணாம. அவனுங்க ஈஸியா ஒன் டூ பாஸ் போட்டு அவன் வந்து நம்மள பைபாஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதனால வந்து நம்ம மிட்ஃபீல்டு வந்து ஓப்பன் அவுட் ஆயிடுது. ஸோ இதனால ஆமா வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு காம்பாக்ட்னஸ் இல்லாம வந்து கொஞ்சம் நிறைய ஓட்டையா இருக்கு. இது வந்து எப்படி இப்போ ப்ரெஸ்ஸிங்கை மாத்தி நீ மிட் சீசன்ல நீ ட்ரை பண்ண முடியுமா இல்ல என்னன்னு எனக்கு புரியல. அதுவும் மட்டும் இல்லாம நான் பிளேயர்ஸ் வந்தா சரியாயிடுமா அப்படின்னு எனக்கு வந்து கன்ஃபார்மா தெரியல. இப்போ உன்னோட எல்லா பிளேயர்ஸும் நம்ம ஃபிட்டா வந்துட்டாங்க அப்படின்னா இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா எனக்கு அதுக்கும் வந்து ஆன்சர் இல்லை. ஸோ ம், இதை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் சரி பண்றோமோ, ஓட்டையெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் அடைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. ஏன்னா வந்து நம்ம வந்து போன சீசன் மாதிரி அட்டாக் ஆஃப்டர் அட்டாக் நம்ம பண்றது இல்ல. ஆமா நம்ம எவ்வளவு பண்ணுவோமோ அதுல 50% தான் பண்றோம். நம்ம எவ்வளவு கோல் அடிச்சோமோ அதுல 50% தான் அடிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம அட்டாக்கோட இன்னும் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஐ திங்க் வி ஷுட் லுக் ஆஃப்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து we are struggling லிட்டரலா. ஏன்னா மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் நமக்கு முன்னாடி சான்ஸ், நம்ம கூட ஆப்போனன்ஸ் விளையாட வராங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா அந்த மேட்ச் அப்படின்னு. ம், அதனால வந்து என்னதான் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட இருக்கிற அட்டாக்கிங் ஃபோர்ஸ்னால நம்மளால கோல் அடிக்க முடியும்னு தெரிஞ்சா கூட அவங்களால. இப்போ ஆர்சனலை பாரு, நீங்க ஆர்சனலோட விளையாண்டீங்கன்னா டேய் சான்ஸே இல்லை உங்களுக்கு தாண்டி கோல் அடிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப். ஆமா ஸோ ஆர்சனல் மட்டும் இல்ல, நிறைய டாப் டீம்ஸோட செட்டப் வந்து இப்போ பாயர்ன் மனிச்சோட செட்டப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னதான் அவங்க அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடினாலும் பிஎஸ்சிக்கே அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடினாலும் அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஒரு காம்பாக்டா இருக்கு. ஸோ அது அவங்களும் ஹைலைன் தான் ஆடுறாங்க. இது ஹைலைனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து டிஃபென்சிவ் காம்பாக்ட்னஸும் அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ரெஸ் அதோட ஒரு ரிலேட்டட் டு இது விஷயம் அது வந்து. ஆமா ஸோ பார்ப்போம் சரி பண்றாங்களா என்ன அப்படின்னு. இல்லைன்னா வந்து எல்லா டீமுக்கும் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நமக்கு அங்க ஒரு டேஞ்சர் சைன் தான். ஆமா. அண்ட் ஐ திங்க் எல்லா பாயிண்ட்டும் நம்ம pretty much கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம என்ன எப்படி இந்த கேம் எப்படி. ஏன்னா கேம் ஆஃப்டர் கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. வி கேன் ஸ்டில் டூ ம். பெட்டர்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ போக போக தான் தெரியும் நம்ம எப்படி நம்ம சீசன் எப்படி பேன் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த சாம்பியன்ஸ் லீக் பிக்சர் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்றோங்கிறது பார்ப்போம். ப்ரிடிக்ஷன் நாளைக்கு என்ன வாட்ச் லாங் பண்ணுவோமா? நாளைக்கு கஷ்டம் தான், கொஞ்சம் டவுட் தான்.
பாருங்க ஸோ மக்களே, இந்த பையன் வரமாட்டேன்றான். நீங்க எல்லாம் கமெண்ட்ல அடிச்சு போடு, வா வான்னு சொன்னாதான் அவன் வருவான். நீங்க சொல்லுங்க வாட்சலாங் வேணுமா வேணாமான்னு. நீங்க நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னா ராகவ வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது எல்லாம் உங்க கமெண்ட்ல தான் இருக்கு. ரைட்டு. ஓகே, ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. கிளப் ப்ரூஸ் பார்சா அவே. கிளீன் ஷீட் வாய்ப்பு இல்ல. நான் ஒரு ஏங்க 3-1 போறேன். எடுத்தோடனே வந்து ப்ரிடிக்ஷன் ஸ்கோர் லைன் சொல்றதுக்கு முன்னாடி கிளீன் ஷீட் வாய்ப்பு இல்லைன்னு. ஏங்க சில விஷயம்லாம் வெஸ்ட்ல நான் வந்து வெஸ்ட் சைட்ல இருக்கேன்ல. இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து சூரியன் வராது, சன்ரைஸ் வராது, சன்செட் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். அதை வந்து நம்ம பெருசுப்படுத்த கூடாது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். பார்சிலோனா ஆன்சி பிளிக் அப்படின்னா கிளீன் ஷீட் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும். நான் ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் 3-1. ஐ திங்க் இந்த மேட்ச். நீங்க 3-1? நானும் 3-1 தான். 3-1 பாப்போம். ஆனா கிளப் ப்ரூக்கு சாம்பியன்ஷிப்ல இது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்னு மட்டும் அப்படியே பாக்குறேன். எப்படி பேசு அவங்க. உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருக்கானுங்க. ஆமா. அப்படியே வந்து உங்க தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க ஏதாவது ரொம்ப ஹார்ஷா பேசுறோமா, இல்ல நாங்க கொஞ்சம் லாஜிக்கலா தான் பேசுறோமா, இல்ல உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன, டீம் எப்படி யாரோ ஆடுவாங்க, நம்மள டேக் எல்லாம் பண்ணி அடிச்சாரே நீங்க ட்விட்டர்ல. நீங்க என்னடா செல்ஃபி பசங்க ஏதோ ரியல் மேட்டர் பத்தி பேசுறீங்கன்னு. ரியல். நாங்க லிட்டரலி அந்த எல் கிளாசிக்கோ வீடியோல ரியல் புகழ்ந்து தானங்க பேசுறேன் ரியல் மேட்டர். எனக்கு புரியல. ஏதோ லைட்டா பெலிங்காம பத்தி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதா சொன்னோம், அவ்வளவுதான். உடனே வந்து பயஸ்டா பேசுறீங்க, இது பேசுறீங்க அப்படின்றீங்க. சொன்னதை மேட்ச்ல பண்ணதை தானே நாங்க சொல்றோம். அப்படி அப்படி நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க அதெல்லாம் போட்டு அடிக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா சிவிலைஸ்டா அடிங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆமா. மித்தபடி இந்த எல்சே கேம் பத்தி, நம்ம சீசன் பத்தி, பிளஸ் நம்ம லமீன் கோல், இந்த இந்த வீக் நடந்த ஈவெண்ட்ஸ் பத்தி எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. we will reply to them. அதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த FIFA 11ல வந்து என் தலைவன் ரஃபீனியா இல்லையா? பிக்கஸ்ட் இன்ஜஸ்டிஸ் இதெல்லாம். நான் வந்து மிகப்பெரிய லமீன் யமால் ஃபேன் தான். எனக்கே லமீனை பிடிக்கும். லமீன் யமால் இருக்கு. இப்போ வந்து லமீன் யமால நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, எந்த ஆங்கிள் கோல் பால்மர் உள்ள இருக்கான் எனக்கு புரியவே இல்லை. பெல்லிங்கம் போன சீசன் என்ன பண்ணான்? பெலிங்காமும் கோல் பால்மர் அந்த 11ல எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்ல எனக்கு புரியவே இல்லை. இதுல நான் என்ன இது உடனே வந்து பெல்லிங்கம் மேல எனக்கு வன்மோ அப்படிம்பானுங்க. ஏங்க போன சீசன் நிஜமாவே மனசை தொட்டு சொல்லுங்க, பெல்லிங்கம் என்னங்க பண்ணா? கோல் பால்மர் வந்து ஜனவரில இருந்து ஓபன் பிளேல கோலே அடிக்கல. என் தலைவன் ரஃபீனா 50 கோல் அடிச்சிருக்கான் போன சீசன். அது என்ன கணக்கா போறோம்? இல்ல இவனுங்க என்னன்னா, இதுல வந்து என்ன குடும்பம்னா, ரஃபீனியாவோட பெஸ்ட் பொசிஷன் போன தடவை ஆடினது லெஃப்ட் விங், டெம்பலே ஆடினது சென்டர் ஃபார்வர்டு. இவனுங்க எதோ போட்டு வச்சிருக்கானுங்க. டெம்பலே தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டு, எம்பாப்பே தூக்கி நடுவுல போட்டு, பின்னாடி மிட்ஃபீல்டு 4 போட்டிருக்கானுங்க. என்னடா பண்ணிருக்கீங்க? டிஃபென்ஸ் பாத்தீங்கல்ல, ஹக்கீமி ரைட் சென்டர் பேக், வான் டைக், நூனோ மெண்டஸ் லெஃப்ட் சென்டர் பேக். லெஃப்ட் சென்டர் பேக்கா? என்ன 4? நான் பார்த்த ஃபுட்பால்ல 4-3-3 தான் போடுவாங்களே எல்லாரும். நீங்க என்ன இது 3-4-4 போட்டு வச்சிருக்கானுங்க? இது என்ன ரூபன் அமோரிம் ஃபுட்பால் அது? அடுத்து யுனைடெட் வந்துட போறாங்க கமெண்ட்ல. மக்களே நான்லாம் வந்து ரூபன் அமோரிம் பா. சேஃப்டி பண்ணிட்டீங்க கமெண்ட்ஸ்ல இருந்து. பட் ஐ திங்க் ரஃபினாவும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிய போட்டிருந்தான். எல்லாம் வந்து இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் இந்த சீசன். நீங்க எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்ட்டாங்க ஆளு. உங்க அவார்டு வச்சு நான் ஒன்னும் இது பண்ண போறது இல்ல. தலைவனுக்கு தான் வெயிட்டிங். அவன் வந்தாலே டீம்ல ஒரு வேற எனர்ஜி. அவ்வளவுதான். அப்படி அந்த செலிப்ரேஷன் ஒண்ணு மேல தூக்கி கைய வானத்தை தூக்கி ஒரு போட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இட்ஸ் ஓவர். என்னடா எல்லாம் கூட்டமா நிக்கிறானுங்க லிவர்பூல் மெட்ரிட்ல? என்னாச்சு? என்ன பெனல்டி செக்கா? யாருக்கு? மட்ரிட்கா? பெனால்டினாலே யாருக்கு தருவாங்க எனக்கு புரியல.
அதுக்கும் அடுத்த கமெண்ட்ஸ் வந்துருவாங்க. எதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் நீ வந்து பேசினாலே உனக்கு அடிடா அப்படின்னு வந்துருவானுங்க. ஆமா. ஓ ஓகே, அது ஃப்ரீ வித் கிக் தட் செட் ஃப்ரீ மக்களே, கிக் கொடுத்துருவாங்க பாருங்க. ஃப்ரீ கிக் கொடுத்துருவாங்க பாருங்க. அது லைட்டா பாக்ஸுக்கு வெளியே இருக்கு, கால்ல பட்டு போது. யாருக்கு பெனால்டி அப்படின்னும் செக் போது பண்றானுங்க, யாருக்கு பண்றானுங்க? இவன் ஹேண்ட்பால், சோமனி ஹேண்ட்பால், அப்ப கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. சோமனி வந்து இந்த தப்பு 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 பெரிய தப்பு. பெரிய சிவமணி மேட்சஸ்ல எல்லாம் வந்து எப்பயாவது. தெரியாம பால், இங்க பாரு, பால் அவர் கையில வந்து பட்டுதுன்னா பால் மேல தப்பு. நீ எப்படி சிவமணிக்கு பெனால்டி? எனக்கு புரியல. அதெல்லாம் வந்து தவறான செயல். நீங்க பேசுறதே தப்பா இருக்கு. ரைட் மக்களை, ஆன் தட் நோட் நம்ம வந்து இந்த வன்மத்தோட வீடியோ முடிச்சிட்டோம். முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டோம். ஹேட் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ் போடுங்க. வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இது பெனால்டிங்க, பாக்ஸ் உள்ளதாங்க. see you all in the next பாப்போம் video. பாப்போம். முடிஞ்சா வாட்ச் எல்லாம் பண்றோம் மக்களே. அதுக்கும் எஸ். கமெண்ட்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, பாய் பாய்.